So hey guys, இன்னைக்கு வந்து day 7 and we have Krishna with us. So இன்னைக்கு என்ன சொல்றது? So we both are tired. Okay. Literally, I woke up a bit early and we are conducting this early morning session. So Krishna வந்து காலையிலே உட்கார்ந்து homework பண்ணியிருக்காரு. So let us take a look at what the homework he has done. Okay, I'm sharing my screen now. And we'll also understand how we can make it even better. Okay, so Krishna, screen theriyudalla? Yes sir. Okay, so this is the Google sheet which you are maintaining, right? Yes. Okay. So statistics file is statistics la light right side scroll and below one of the right side scroll sir. Okay, again right side. Yeah. And the picture ke wo irukku sir. Picture ke mela inna konjam mela sir on the table. Yes, good. So let me just get this one alone. இத மட்டும் இது வந்து ஒரு ஜெனரலான ஒரு ஃபார்மட்ல இருக்கு சார் from where why when. That is fine. See, we start from somewhere and அங்கேருந்து நாம் எடுத்துக்கலாம். Actually, இன்னைக்கு we were supposed to go for sampling techniques. Okay. இதை முடிச்சுட்டு if time permits, we have the if we have enough time, then we will go for the sampling techniques as well. சரியா? Right, sir. So in the file, I mean, in the table குள்ள போறதுக்கு முன்னாடி சார், I will give you one particular example. நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அப்படிங்கறது. So அதுல இருந்து how where why when அப்படிங்கறது நான் சொல்றேன். That's good. Yes sir. So அதுக்கு அப்புறம் நம்ம இந்த டேபிள்ல ஜெனரிக்கான ஒரு ஸ்டேட்மென்ட் இருக்கு. அதை நம்ம மறுபடியும் பார்க்கலாம். Okay. So நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்ன அப்படினா சார், let's say இப்போ நான் என்னோட வீட்ல இருந்து உங்க வீட்டுக்கு நான் ரீச் ஆகறேன்னு வைங்களா. ஓகே. let's say ஒரு கண்டினியூஸ் ஒரு லாஸ்ட் 1 வீக் நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்து கிளாஸ் படிச்சிட்டு இருக்கேன் அப்படினா so let's say ஒரு டைம் கால்குலேஷன். first day I was taking around 45 minutes time. Second day, let's say I was taking around 40 minutes time. Third day, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு 7 samples இருக்கு. சரி. somewhere ஓகேங்களா. ஸோ அந்த சாம்பிளோட மினிமம் அந்த சாம்பிளோட ஹையஸ்ட் டைம் டேக்கன். ஆனால் மினிமம் somewhere 35 மினிட்ஸ்லேயே வந்திருக்கலாம் உங்க வீட்டுக்கு. டைம் டேக்கன் மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர்லேயே உங்களுக்கு வந்திருக்கலாம், 60 மினிட்ஸ்லேயே வந்திருக்கலாம். ஸோ இது வந்து ரேஞ்ச். ஸோ ஃப்ரம் 35 to 60 is a range. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நான் ரீச் ஆகிறேன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ உன்னோட கொஸ்டின் வந்து இப்போ வந்து மனோஜ் வீட்டுக்கு உங்கள் வீட்டில் மனோஜ் வீட்டுக்கு போக எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னா யூ கேன் சே 35 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு நீ சொல்லலாம். எஸ் சார், இது வந்து ரேஞ்ச். அதான் அந்த ரேஞ்ச். ரைட். இப்போ ஆனால் நான் எவ்ரி டைம் நான் அந்த 7 டேஸில் வந்ததுமே எல்லா நாளும் 30 நிமிஷத்துலேயே வந்திருக்க போகிறதில்ல, எல்லா நாளும் 60 நிமிஷம் வந்திருக்க போகிறதில்ல. ஸோ தேர் மைட் பி சம் ஏரியா வேர் நான் அந்த பீக் பாயிண்ட் ரீச் ஆயிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டைம் நான் 45 ஒட்டி அந்த டைம்லயே வந்திருப்பேன். 42, 43, 45, 47, 48 இந்த ரேஞ்சுக்குள்ள வந்திருப்பேன். ஸோ இதை வந்து நம்ம பிளாட் பண்ணும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா we receive a curve. ஒரு பெல் கர்வ் மாதிரி நமக்கு ஒரு டயக்ராம் வரும். ரைட்டுங்களா. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா ஸோ அது வந்து சென்ட்ரல் டெண்டன்சின்னு தெரிஞ்சிடும். ஸோ நீ சொன்ன அதே தான் இங்கே வேர். ஸோ bell curve, right? Yes sir. ஸோ பெல் கர்வ் அப்படிங்கிறது உன்னுடைய டேட்டாவை நீ எந்த இடத்துல அதிகமாக டென்சிட்டி இருக்கோ அந்த இது டென்சிட்டி. ஸோ your 35 lies here and your 61 lies 50, here, but most of the days your data will be populated here. Right? Yes sir. So this is your bell curve. ஸோ அதோட சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது அது கம்ப்ளீட்டாக அந்த 7 டேஸோட டைம் ஸ்பேனை சம் பண்ணி டிவைட் பை பண்ணோம்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். அதுதான் மீன். அந்த கர்வோட மீன் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும், சென்ட்ரல் வேல்யூ. ஓகே. ஸோ இப்போ நான் எவ்ரி டைம் நான் நீங்கள் இன்னைக்கு எத்தனை மணிக்கு நான் உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆவேன் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா லெட்ஸ் சே நான் எவ்ரி டைம் உங்களுக்கு வந்து 30 to 60 மினிட்ஸில் வருவேன்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ 45 மினிட்ஸில் வருவேன் சார், முன்ன பின்ன ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ரைட்டுங்களா. ஸோ அந்த முன்ன பின்ன 5 நிமிஷம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சரி. ஸோ நேற்று நம்ம இந்த சிம்பிள் பார்த்தோம்ல. எஸ் சார், சம்மேஷன். வாட் டஸ் திஸ் சிம்பிள் மீன்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீக் சிம்பிள் சிக்மா. ஸோ அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். குட். வாட் டஸ் திஸ் மீன்?
The total values are அது mu-ன்றது symbol name, but I don't know exactly what is that. So I feel that is a mean square. mean central tendency. Yeah. சரியா? ஸோ இது நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ we will have to maintain a repository for these symbols actually. So let me just write it down, okay? So have them because இந்த symbolsலாம் வந்து நமக்கு திடீர்னு வரும். Okay? Okay sir. So mu na sum, sigma na standard deviation, mu na mean. Okay? Sometimes x bar னு இருக்கும். mu na right. இந்த scenario என்ன சொல்லுவாங்கன்னா மீன் வந்து இது வந்து பாப்புலேஷனுக்கு. Okay. Population and sample. Okay? இது வந்து sample mean. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா சின்ஸ் வி ஆர் ஒர்க்கிங் வித் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் வேரியன்ஸ் இது ரெண்டையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஓகே, குட் குட் குட். அடுத்தது எஸ் சார். ஸோ அப்போ அந்த முன்ன பின்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வென் தேர் வாஸ் அந்த ரேஞ்ச் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த சென்ட்ரல்லேருந்து 35 மினிட்ஸ் எவ்வளோ டிஃபரன்ஸில் இருக்கு, அந்த சென்ட்ரல்லேருந்து 60 மினிட்ஸ் எவ்வளோ டிஃபரன்ஸில் இருக்கு, ப்ளஸ் அந்த சென்ட்ரல்லேருந்து 40 மினிட்ஸ் எவ்வளோ டிஃபரன்ஸ், இது இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஸோ நமக்கு மைனஸ்லேயே சில வேல்யூஸ் வந்து ப்ளஸ் ஐ மீன் -5 -10 அந்த மாதிரி வேல்யூஸ் வரும், ப்ளஸ்லேயும் +5 +10 அப்படிங்கிற வேல்யூஸ் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து வர டிஃபரன்ஸ் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ்க்கு. So this what you are explaining is basically called as dispersion. Dispersion, yeah, that is the dispersion. ஸோ அந்த டிஸ்பர்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும், ஐ மீன் அது வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும் டிஸ்பர்ஷன்லேருந்து. ஓகே. ஸோ அது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டிஸ்பர்ஷன் வேல்யூ எல்லாமே நான் ப்ளஸ் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா இட் வில் எண்ட் அப் டு 0. ஏன்னா மைனஸ் வேல்யூஸ் இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் அதுக்கு என்ன மெத்தட் பண்ணுறோம்னா வேரியன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ஸ்கொயர் அப் த டிஸ்பர்ஷன் வேல்யூஸ். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம டிவைடட் பை த ஆவரேஜ் பண்றோம் டோட்டல் வேல்யூ. சப்போஸ் பாப்புலேஷன் இருந்தால் டிவைட் பை டோட்டல் பாப்புலேஷன், சாம்பிளா இருந்ததுன்னா டிவைட் பை பாப்புலேஷன் -1. இதுதான் அந்த ஃபார்முலா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வேரியன்ஸ் கிடைக்கும். ஸோ வேரியன்ஸ் அப்படிங்கிறதுமே இட்ஸ் நாட் ஆக்சுவல் வேல்யூ, அது வந்து சிக்மா ஸ்கொயர். ஸோ அது வந்து கம்ப்ளீட் அந்த டிஸ்பர்ஷனோட டிஃபரன்சஸ் மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா சிக்மா கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அந்த வேரியன்ஸோட மறுபடியும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு எக்ஸாக்டா அந்த முன்ன பின்ன வேல்யூ வரும். இட் மைட் பி சம்வேர் 3 மினிட்ஸ்ல இருக்கலாம். அப்போ 45 மினிட்ஸ்ல வருவேன்னு சொல்றது முன்ன பின்ன ஒரு 3 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நான் அந்த ரேஞ்சுக்குள்ள போயிருக்கேன். Good. So yes. Good. So see, this is how you are supposed to approach a concept, right? Right. You did good. Okay, this is what will make you stand different. Now, like in case you are going for a interview, or even if you are teaching someone, if you are taking over a team and explaining the concept, the way you explain the concept will make all the difference in the world. Right. Okay, நம்ம வேணா வச்சிருக்கலாம் இதான இதெல்லாம் ஒரு பெரிய இதா அப்படின்னு சொல்லிட்டு, but the way you explain that concept makes all the difference in the world. You will not recognize that, but the way people understand, because I have had all kinds of seniors who will just say standard deviation அப்ப இதான் standard deviation சொல்லி ஃபார்முலா மட்டும் சொல்லுவாங்க. The guys who wouldn't even tell me the formula, but they will make me search for answers, and the guys who will sit and explain me the concept. So I know which one I remember, right? Okay. So first வந்து you have to start with what is variance அப்படிங்கிறதுல வந்து you have to start. Okay, so variance பொறுத்த வரைக்கும் first standard deviation முன்னாடி you will be finding the variance, because variance is nothing, standard deviation is nothing but root of variance. Okay, so first வந்து நீங்கள் standard variance தான் கண்டுபிடிக்க, variance வந்து you will go for standard deviation. சரியா? It quantifies the average squared deviation. Okay, so deviation அப்படிங்கிறது என்னது? உங்களோட மீன் வேல்யூல இருந்து உங்களுடைய டேட்டா பாயிண்ட்
quantifies the average squared deviation. உங்கள் மீன் பாயிண்ட்லேருந்து உங்கள் டேட்டா வந்து எவ்வளோ தூரம் டிவியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஆக்சுவல் வேரியன்ஸ். ஓகே, என்ன சொல்கிறது? ஸோ நீங்கள் சொன்ன அதே மாதிரி தான். லெட் அஸ் அஸ்யூம் ஒரு கிளாஸில் ஆவரேஜாக எல்லோரும் 45 மார்க் எடுத்திருக்காங்க. ஓகே, ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, தே ஹேவ் டிவியேட்டட். ஸோ எல்லா ஆவரேஜாக 45 மார்க்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். ரைட். ஸோ எல்லாத்துலேயுமே இதை வந்து நம்ம டிவியேஷன், சம் பிளேசஸில் இது வந்து எரர் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வாட் இஸ் யுவர் அக்யூரசி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நாம் என்ன சொல்லுவோம், 99% ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. கரெக்டா? அதாவது 90 இல்லை 98ன்னு வச்சுக்கலாம். 98% ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, which means my accuracy lies between 97 to 99%. ரைட்? ஸோ நான் ஒரு மேத்தமெட்டிக்கல் டெஸ்ட் பண்ணுறேன், இல்லை நான் ஒரு மெஷர்மெண்ட் மீட்டர் ஒன்று ரெடி பண்ணுறேன். ஓகே, திஸ் இஸ் த ரேஞ்ச். ரைட்? இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எனக்கு வந்து அந்த டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆர் வேரியன்ஸ். திஸ் இஸ் வாட் இட் இஸ் டிஃபைனிங். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இப்போ இது வந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் த ஆவரேஜ் அமௌண்ட் பை விச் த டேட்டா பாயிண்ட்ஸ் டிஃபர் ஃப்ரம் மீன். ஓகே, ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த சேம் யூனிட்ஸ், in the same units as data. இங்க என்ன ஆகுது, is getting squared. இந்த ரெண்டு தான் டிஃபரன்ஸ். ஸோ சேம் யூனிட் ஆஃப் டேட்டாவில் இருக்கும்போது உன்னால் ஈஸியாக இன்டர்பிரட் பண்ண முடியுமா, ஸ்கொயராக இருக்கும்போது இன்டர்பிரட் பண்ண முடியுமா? மோஸ்ட்லி சேம் யூனிட்ஸில் தான் சார். ஸோ அதனால தான் ஈவன் தோ வி ஹேவ் த வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் நத்திங் பட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ், we'll be using standard deviation at most of the places than variance. Only reason is ரெண்டுமே டேட்டா என்ன யூனிட்டில் இருக்கோ அதே யூனிட்டில் ஒன்றால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கொண்டு வர முடியும். நீ சொன்ன அதே தான், கிலோமீட்டர் that gives me the distance, kilometer squared that gives me the area. ஓகே, நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு you don't need the area, you need the distance. So which gives you the distance? The standard deviation. Right? Yeah. So sigma square தேவைப்படாது. Yeah. So although you are finding the sigma squared first, you can't get into standard deviation directly. ரைட்டா? உங்களால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டேட்டா கண்டுபிடிக்க முடியாது. You still have to find out the sigma squared and then reach to sigma. Right. Okay. So இதுதான். So now you know what is standard deviation, what is variance. Then y. Okay, so y ல பாருங்க, இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வரும் பாருங்க. Identify extents of variability and predict the data set. Identify the extent of variability. Okay, so இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். Okay, let's take an example over here. Extent of variability. Okay, ஏன் இந்த extent of variability important? ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, let us take an example. சரி, நம்ம வந்து நம்மளுடைய ஃபேவரட் கிரிக்கெட் டீம்ஸ் எடுத்துக்கலாம். சிஎஸ்கே, ஓகே, அண்ட் வேற யார்? ஆர்சிபியா? I don't follow cricket, so you have to help me out. Do you follow cricket? No sir. Okay, CSK RCB. Okay, இது ரெண்டு எனக்கு தெரிஞ்ச டீம்ஸ், and the points I'm putting is not that what they have scored. Okay, I'm just putting some random numbers to show you. சரியா? So let us take ஒரு 5 மேட்ச் ஓட பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாமே. Okay, so 85, 90, 88, 92 and ஒரு 89. சரியா? இந்த மாதிரி ஒரு 5 மேட்ச்சில் அவங்க எடுத்துக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இது வந்து சிஎஸ்கேயோட பாயிண்ட்ஸ். லெட் அஸ் கோ ஃபார் ஆர்சிபி. 78. ஓகே,
எனக்குலாம் 85, 83, 87, 80. ஓகே, இதெல்லாம் நான் ரேண்டமாக எடுத்துக்கப்பா. யாரும் வந்து பேஸ்ட் ஆன் த அவுட்புட் டோன்ட் கம் டு ஃபைட் சேயிங் அதை எப்படி நீ அந்த டீமை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் தீஸ் ஆர் லைக் ஜஸ்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் விச் ஐ ஹவ் டேக்கன் அப் ஜஸ்ட் ஃபார் அனாலிசிஸ் பர்பஸ். ஓகே, இன்றைக்கி அது வேறு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குப்பா. நம்ம ஏதாவது ஒன்று சொல்லுவோம், நம்ம சொன்ன ஒரு இன்டர்பிரிட்டேஷனே வேறு மாதிரி இருக்கும். அவங்க வந்து அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. No, even then again comes the problem. There will be some guy who will be supporting that team. Okay. See, there was a podcast which I did. Okay, where I told him, where I told people like there are AIs like Devin coming up and which is going to take over the development jobs. I know Devin is a failure. Devin is a failure model, எனக்கு தெரியும். But just because it's failure today doesn't mean that it's going to be failure 10 years down. ChatGPT, no one said ChatGPT வந்தப்போ everyone was like அது எப்படி it won't take anyone's job அப்படிலாம் சொன்னாங்க. ChatGPT shrunk a lot of job. So I gave the same concept. Devin ASலாம் வருதுப்பா, it's definitely going to impact in 10 years. So everyone was like Devin is a failure model. இவனுக்கு ஒன்றுமே தரல. நான் சாம்பிள் தான் நான் சொன்னேன் Devin மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. Devin is a failure model, I accept that. Okay, that doesn't mean 10 years down the line it is going to be failure. Right. So that's why we have to be very careful. Sorry. So let us take this as team 0 and let us take this as team 1. சரியா? இப்போ இந்த ரெண்டுல எந்த டீம் கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ how will you find out whether எந்த டீம் கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறத? ஸோ let us take a average, mean. Okay, so mean of T0 ஓட மீன் எடுத்தோம் இல்லையா? ஸோ how will it be? 85 plus 90 plus 88 plus 92 plus 89 and entirely divided by 5, which gives us what? 4 divided by 5, 88.8. Okay, 4 divided by 5, which is 88.8. Okay, ஸோ அதே மாதிரி டீம் 1 கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 78 ப்ளஸ் 85 ப்ளஸ் 83 ப்ளஸ் 87 ப்ளஸ் 80, which is divided by 5, and that gives you 413 divided by 5. Okay, 413 divided by 5, and that gives you what? 82.6. 82.6. So looking at this, what do you think? Which one is performing better? So as of now, mean da kandupidichirukkom. Let's go for standard deviation also. இல்ல, so mean வச்சு மட்டும் நீ பார்த்த அப்படின்னா team 0 is performing better. Yeah, mean is more. Yeah. அப்ப maximum of the range வந்து yeah. So what this suggests is, okay, இந்த team வந்து இதான் average. So நீ சொன்ன அந்த average time. Yes. Okay, most of the time இப்போ நான் வந்து உங்க வீட்ல இருந்து எங்க வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னா 100 நாள் வந்திருக்கேன் அப்படின்னா 60 நாள் வந்து நான் 45 நிமிஷத்துல வந்துட்டேன். Most of the time. So this is the most of the time. The mean has given me most of the time. சரியா? Now let us find out the standard deviation. சரியா? So standard deviations, how will you calculate? So mean வந்துச்சு. Okay. Actually வந்து we have to go for variance, right? Variance. Sigma squared equal to standard deviation of formula என்ன அப்படின்னா, there's a formula for variance. Okay, 1 by n sigma I equal to 1 to n xi minus mu whole square. இதுதான் வந்து நம்மளுடைய வேரியன்ஸ் உடைய ஃபார்முலா. Right. Okay, so standard deviation na square root of and the variance. So yeah, then the day நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். So let us go ahead with finding the standard deviation for the team 1. Okay,
Right. ஸோ டீம் ஒன்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து எடுத்துக்கலாமா? சரி, இட் வில் பி டிஃபிகல்ட். ஓகே, ஸோ சிக்மா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1/5 multiplied by, so I have to give everything, like 85 minus 88.8 squared plus இதே மாதிரி I have to do 90 minus 88.8 squared plus my pad is in off angle, நல்ல காலத்துக்கே ஹேண்ட் ரைட்டிங் வராது. 88.8 minus 88.8 88 minus, sir. square. Oh, 88 minus, okay. Yes. Okay, 88 plus 92 minus 88.8 squared plus 89 minus 88.8 squared. Okay, so this should be my variance, which is equal to 1/5, and one second, sir. First bracket on the minus 3.8, the square panel minus 3.8 squared plus point 0.2. So 90 minus 88. 0.2 squared. 1.2 squared. Sorry. 1.2 square. Okay, so you have the calculator, right? Sir, just a phone normal calculator. Since you are having something to calculate, you do it. அடுத்த bracket எவ்வளவு வருது? Sir, 88 minus 88.8 minus 0.8 square. Minus 0.8 squared plus 92 minus 88.8. 3.2 minus 3.2. 3.2 3.2, sir. 3.2 so okay. Yes, 3.2 squared plus 0.2. Yes, sir, 0.2 square. 0.2 squared. இப்போ இதுக்கு வேல்யூ நம்ம எடுத்தோம் அப்படின்னா which is equal to 1/5, and ஓவராலாக போட்டோம் அப்படின்னா 14, first bracket வந்து 14.44 plus 1.44, right? Yes, sir. Plus 0.64 plus 1.2 1.44 plus 0.04, right? Sir. கரெக்ட் தானே? ஒரு வேல்யூ மிஸ் பண்ணிருக்கோமா இல்லையா சார்? இல்ல 5 வேல்யூ தானே. ரைட் சார். இந்த பாயிண்ட் வந்து 3.2 இல்லைங்களா? ஏதுமா? அதான் சார். ஓ, இது 3.2 அப்போ 14.4. Yes, 3.2. So 14.44, right? சரி, இப்போ இதோட சம்மேஷன் வேல்யூ என்ன வருது? 14, 15, 15, நம்ம தப்பு பண்ணிருக்கோம் நினைக்கிறேன் சார். அது 3.2 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 10.24. 10.24. எஸ் சார். இப்போ சம்மேஷன் அப்போ எவ்வளோ அது? 14, 24, 25, 26, somewhere around 26. 26 point something should be there, which yes sir, 26.8. Okay, 26.8, which gives me 5.36. Okay, so இதோட வேரியன்ஸ் வந்து 5.36. அப்போ இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்தோம் அப்படின்னா root of 5.36, which is equal to somewhere around 2.31. சரியா? Mathematical calculations. சரி, so we assume team 0 உடைய standard deviation, okay, 2.31. Okay, right sir. Let's do the same for team 2. Okay, data points சரி, okay, just இந்த data points மட்டும் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, you have to repeat this to me. சரியா? Right sir. Because we will have to move away. Okay,
ஸோ டீம் 2 டீம் 2 ஓட வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1/5. ஓகே, மீன் என்ன கண்டுபிடிச்சோம் சார்? 1 செகண்ட் சார், நான் டேட்டா பாயிண்ட் நோட் பண்ணல சார். ஓ ஓகே, மீன் 82.6. 82.6. ஓகே, டேட்டா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிறீங்களா? 78, 85, 83, 87 and 80. 87, 80. ஓகே சார். ஓகே, 82.6. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லு. 78. 78 minus 82.6 whole squared plus 85 minus 82.6. 85 minus 82.6 squared plus 83 minus 83 minus 82.6 squared plus 87 minus 82.6. 87 minus 80 2.6. 2.6 plus 80 minus 82.6. 80 minus 82.6 square. அப்போ இதுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணால் 1/5 into 78, 82, 4.6. சார் 4.6 அப்படி ஸ்கொயர் ரூட் பண்ணி சொல்லிட்டுமா சார்? சொல்லு. 4.6 that will be easier. 21.16. 21.16. ஓகே, அடுத்த வேல்யூ 85 minus 82.6 2.4 வருது சார். ஸ்கொயர் வந்து 5.76. 5.76 plus 83 minus அப்போ என்ன 0.4 ஸ்கொயர் 0.4. ஆய் சார் 0.16. 0.16. அடுத்தது 87 minus 82.6 4.4. ஓகே, 19.36 square. 19.36 plus 80 minus 82.6. 2.6 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 25னா 625, 26னா 6.76. 6.76. அப்போ இதோட சம்மேஷன் போட்டால் 21.16 21.16 plus 5.76 plus 0.16 plus 19.36 plus 6.76. 19.36 plus 6.76. ஆமாம், 53.2 divided by 5. 53.2 divided by 5 அப்படின்னா 10.64. 10.64. ஓகே, அப்போ சிக்மா என்ன வேல்யூ வருது? ரூட் ஆஃப் 10 அப்படின்னா 3 பாயிண்ட் சம்திங் வருது, ரைட்? Right. 3.26. 3.26. Yes. ஓகே, ஸோ சிக்மா வந்து 3.26 வருது. ஸோ ஃபார் டீம் 2 இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3.26 வருது. ஓகே, ஸோ இப்போ சொல்ல எந்த டீம் இஸ் பெர்ஃபார்மிங் பெட்டர்? Yes sir, most of the time standard deviation அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த டீம் வந்து பெர்ஃபார்ம்ஸ் பெட்டர். ரைட், ஏன்னா அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஸ்கோரிங் வந்து நியர்பையாகவே இருக்கு, மீன் பக்கத்துலேயே இருக்கு. அப்படிங்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் மீன் வந்து 88னா அப்போ அவங்க ஸ்கோரிங்குமே 88, 87, 86 அந்த ரேஞ்சிலே தான் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க மீன் விட்டு அதிகமாக விலைக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 82.6னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறங்காட்டிக்கு இட் மே பி 70, 80 இருக்கலாம், சம்டைம்ஸ் 83, 85. ஸோ இது எப்படின்னா இப்போ டீம் ஏல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீம் ஏல வந்து ஒரு 100 மேட்சஸ் இருக்குன்னு வையேன். 100 மேட்சஸில் ஒரு 40 மேட்ச்சில் வந்து 100 அடிச்சிருக்காங்க, 40 வந்து 100 அடிச்சிருக்காங்க, ஒரு 10 மேட்ச்சில் வந்து 90 அடிச்சிருக்காங்க, மீதி 50 மேட்ச்சில் வந்து அவங்க வந்து 10 பாயிண்ட் தான் அடிச்சிருக்காங்க. இதுவே இன்னொரு டீமில் 40 மேட்ச்சில் வந்து 90 அடிச்சிருக்காங்க, இன்னொரு 10 மேட்ச்சில் வந்து 80 அடிச்சிருக்காங்க, மீதி 50ல் வந்து ஒரு 70 அடிச்சிருக்காங்கன்னு வையேன். Okay, these guys don't have this 80 100. ஒரு மேட்ச் கூட 100 இல்லை.
ஓகே, இவங்களோட மீன் பார்த்தா அப்படின்னா சென்ட்ரல் பாயிண்ட் நீ அதிகமாக பார்த்த அப்படின்னா இட் வில் பி மோஸ்ட்லி இட் வில் பி அரௌண்ட் 100. ஓகே, நம்ம லெட்ஸ் கியூ த டேட்டா. 60 மேட்ச் இங்கே வச்சுருக்காங்க, ஒரு 30 மேட்ச் இதில் வச்சுருக்காங்கன்னு வையா. இவங்களோட மீன் பார்த்தோன்னா மோஸ்ட்லி அரௌண்ட் 100ல் இருக்கும். இவங்களோட மீன் பார்த்தோன்னா மோஸ்ட்லி அரௌண்ட் 85ல் இருக்கும், 80-90ல் இருக்கும், 85. ஸோ when you calculate the mean, இவங்களுக்கு வந்து க்ளோஸ் டு 100ல் காட்டும். ஸோ மீன் மட்டும் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த டீம் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா இவங்க தான் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேர் இஸ் சம்திங் கால் கன்சிஸ்டன்சி. ஓகே, ஸோ ஷேர் மார்க்கெட் பற்றி ஐடியா இருக்குல்ல? ரைட் சார். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் லெட்டஸ் ஒரு ஷேர் நீங்கள் வாங்குறீங்கன்னு வைங்களேன், அந்த ஷேரோட வாலட்டிலிட்டி அப்படின்னு ஒன்று பார்ப்பாங்க. இந்த ஷேர் வந்து 500 rupees ப்ரைஸ்பா. ஓகே, எவ்வளோ வாலட்டைல்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நேற்று இந்த ஷேர் வந்து 300 ரூபாய்க்கு போயிருக்கு. ஓகே, நாளைக்கு இந்த ஷேர் வந்து ஒரு 700 ரூபாய்க்கு போகும். ஆனால் எந்த ப்ரைஸில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ திஸ் அசெட் இஸ் கால்ட் அஸ் volatile or risky. Risky asset. சில ஸ்டாக்ஸ் பாரு ஃப்ளாட்டாக இருக்கும், இப்படியே போய்கிட்டே இருக்கும், அது இப்படி கிராஜுவலாக போயிட்டே இருக்கும், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். சில ஸ்டாக்ஸ் பார்த்தோன்னா இப்படியே இருக்கும், திடீர்னு இப்படி பம்பாக இப்படி வந்து இப்படி வரும். ஸோ இதெல்லாம் யூ வில் பி கால்குலேட்டிங் யூசிங் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இந்த இடத்துல தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதை வந்து இஃப் யூ ஆர் நாட் calculating properly, okay, there are a lot of places where you will find it difficult. ஸோ இது வந்து இப்போ நான் சொன்னது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட இதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி நீ வந்து ஒரு டெசிஷன் ஸ்டாக்ல எடுப்பேன்னு சொல்லிட்டு குவாலிட்டி கண்ட்ரோல் உங்களோட மிஷின் மாடலுக்கே வரலாமே. ஒரு சென்சார் இருக்குது, ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷின் எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக 1000 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, ஓகே, ஐ கேன் பிளான் மை ப்ரொடக்டிவிட்டி அக்கார்டிங்லி. Right. What if the machine suddenly spikes to 10,000 units production? Okay, and again it comes to say 1,000 again, or right. Like 500. Consistency illa. What will you do? Production plan பண்ண முடியாது. Right. So இதுதான் வந்து the problem. ஓகே, ஸோ நிறைய இடத்துல இப்போ லெட்டஸ் சே ஒரு ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்றத அவன் வாங்கின மார்க் வச்சு நம்ம சொல்லிடலாம். ஹவு ஆவரேஜ் இஸ் ஹி? ஜஸ்ட் பிகாஸ் ஒரு நாள் ஒரு சப்ஜெக்டில் வந்து ஹி வெண்ட் இன்டு 50 டசன்ட் மீன் தட் இஸ் ஆவரேஜ். அவன் கன்சிஸ்டண்ட்டாக 100 வாங்கிக்கிட்டே இருந்திருக்கான். ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஏதோ ஒரு நாள் அவன் வந்து 50க்கு போயிட்டான், டசன்ட் மீன் தட் இஸ் அன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ரைட்? இந்த மாதிரி நம்ம டேட்டாவை எந்த அளவுக்கு ட்ரில் டவுன் பண்ணி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ the lesser the dispersion, lesser the standard deviation or variance, the higher the chances of என்ன சொல்கிறது, higher the chances of us getting the response. ஓகே, அதனால தான் எப்போவுமே என்ன சொல்கிறது அப்படின்னா, டேட்டா நம்ம சாம்பிள் கலெக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், ரைட்? ஸோ சாம்பிள் நீங்கள் வந்து ப்ராப்பராக கலெக்ட் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ while you are collecting the sample, you should also know how dispersed your sample is, right? So more dispersion அப்படின்னா your sample is not correlated, and so you have to create a different sample, and this is where the sampling technique comes in. Okay, so we were supposed to go through these sampling techniques. நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, we will go through this sampling-னா என்ன அப்படின்ற ஒரு ஹை லெவலில் பார்க்கலாம். இந்த sampling techniques வந்து நாளைக்கு will continue. ஓகே, ஸோ சாம்பிளிங், நான் உங்களுக்கு தெரிஞ்ச சாம்பிளிங் என்னது? சாரி, யூ ஆர் மியூட். சாரி சார். இப்போ எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இப்போ நம்ம
பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிளே அது சாம்பிளிங் தான், லைக் குக்கிங் எக்ஸாம்பிள். புரியல. சமைக்கும் போது சமைக்கும் போது நீங்கள் டேஸ்ட் பார்க்குறதுக்காக. ஓகே, ஒய் இஸ் சாம்பிளிங் இம்பார்ட்டன்ட்? எதுக்கு சாம்பிள் பண்ணணும்? ஈஸியாக நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் வரலாம். இது வந்து பழைய ஒரு பழமொழி உண்டு, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லிட்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது பழைய தமிழ் பழமொழி. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அதாவது நீங்கள் அடுப்பில் வச்ச சோறு வெந்துருச்சா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு ஒரே சோறு மட்டும் எடுத்து நசுக்கி பார்ப்பாங்க. ஏன் ஓகே, நம்ம உப்பு போடுற அதே சாம்பிள் எடுத்துக்கலாமே. ஸோ நம்ம உப்பு போடுறோம், ரைட்? ஏன் நீங்கள் வந்து குழம்பை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி உப்பு பார்க்குறது இல்லை? Exactly, that defeats the purpose. Right. எனக்கு வந்து நான் ஒரு சாம்பிள் எடுத்ததுக்கேன், அந்த சாம்பிள் ஒழுங்காக வந்தால் தான் என்னோடய பாப்புலேஷனை பற்றி என்னோட இன்டர்பிரிட்டேஷன் கரெக்டாக வரும். இது பாப்புலேஷனை எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ரைட், அதுதான். ஸோ சாம்பிளிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ சாம்பிளிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு ரீசாம்பிளிங்கும் இம்பார்ட்டண்ட். ஸோ ரீசாம்பிளிங்கில் என்னது, நீ உப்பு போட்டுட்டு கிளறி விடணும். அடுத்த சாம்பிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு 2 தடவை கிண்டி விட்டால் தான் அந்த உப்பு எல்லா இடமும் போகும். ஸோ ரீசாம்பிளிங், த ப்ராப்பர் வே ஆஃப் சாம்பிளிங், ப்ராப்பர் வே ஆஃப் ரீசாம்பிளிங் எல்லாமே யூ ஹேவ் டு டூ இட் அகெயின் அண்ட் அகெயின். ஒன்லி வென் யூ டூ அ ப்ராப்பர் சாம்பிளிங் ஆஃப் அ பாப்புலேஷன். 2 விஷயம். ஒன்று, யூ ஹேவ் டு செலக்ட் யுவர் பாப்புலேஷன் கேர்ஃபுல்லி. You can't just get a random crap and try doing the sampling. Okay, அப்படி எடுத்தீங்கன்னா உங்களோட dispersion it will be obviously more, right? அதனால தான் நம்ம வந்து descriptive statistics கொண்டு வந்திருக்கோம். ஸோ பாப்புலேஷனுக்குமே நம்ம descriptive statistics பண்ணுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கும் போது you have population mean and sample mean. Right, you have to find out what the population mean is, what is the sample mean is, populationோட dispersion எந்த அளவுக்கு இருக்குது, சாம்பிளோட dispersion எந்த அளவுக்கு இருக்குது, ரைட்? ஸோ பாப்புலேஷன், நீங்கள் கரெக்டான பாப்புலேஷனே எடுத்தாலுமே உங்களோட சாம்பிள் ஏதோ ஒரு இடத்துல பயாஸ் ஆகியிருக்கு இல்லை கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா then again that creates a problem. Okay, your sample should also be dispersed accordingly. Okay, ஸோ சாம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு 2 டைப்பாக நீங்கள் வந்து சாம்பிள் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், இன்னொன்று வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஓகே, ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னா செலக்டிங் பேஸ்ட் ஆன் சான்ஸ். ப்ராபபிலிட்டினாலே சான்ஸ் தானே. நான் ப்ராபபிலிட்டினா செலக்டிங் பேஸ்ட் ஆன் டெசிஷன். ஓகே, ஏதோ ஒரு இந்த டெசிஷன் நான் ஏன் அந்த சாம்பிளை செலக்ட் பண்ணேன், அந்த பர்சன் ஏன் பிக் பண்ணேன்றது எனக்கு ஒரு லாஜிக்கல் ரீசன் இருக்கும். ஓகே, ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் கொடுத்தேன்னா ஐ ஒன்ட் ஹேவ் அ லாஜிக்கல் ரீசன், ஐ வில் ஹேவ் ஒன்லி த சான்ஸ். அதாவது த ஒன்லி ரீசன் ஐ பிக்ட் இஸ் தட் த ப்ராபபிலிட்டி டோல் மீ டு. ஓகே, ஸோ let us do one thing. You take it as a homework. So you learn about these samplings. Okay, multi-stage sampling கூட தேவைப்படுமான்னு தெரியல. ஓகே, இட்ஸ் ஓகே, யூ கேன் நோட் டவுன் திஸ். ஓகே, இந்த சாம்பிளிங்ஸ் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மட்டும் பார்த்துட்டு வாங்க. ஓகே, the same tabular column format. Sure. But you have to understand, you have to explain me the same way you explain me today. Okay, sure. I'll also explain it tomorrow, but the way we do it here, right? என்ன சொல்றது, the discussion mode works better than the teaching mode. Okay, அதான் என்னோடைய ஒரு கான்செப்ட். அதான் you can discuss a lot than you can teach. Okay, so நாளைக்கு you just learn this என்ன சொல்றது, just research பண்ணிட்டு வாங்க. You don't have to understand it completely. I'll help you understand the entire concept. Okay, but you understand what it is and how it works. Okay, sure. Okay, bye. Okay, see you. Bye. Okay, sir. Thank you. Thank you. For the time.